கோவில்பட்டி வர போய் நம்ம வந்து மணிலா வாத்து குஞ்சு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். காலையில 7 மணிக்கு நாங்குநேரி ரயில்வே ஸ்டேஷன்ல வண்டி ஏறியாச்சு. எங்க ஊர் திருநெல்வேலியில இருந்து அது கொஞ்சம் தூரம் தான், அதனால பைக்ல எல்லாம் போக முடியாது, அதனால ட்ரெயின்ல கிளம்பியாச்சு. வாத்து குஞ்சுக்குள்ள டைரக்டா ஸ்டேஷனுக்கே அந்த அண்ணனை கொண்டு வர சொல்லிட்டேன். அவங்களும் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டாங்க. அவங்க சின்னதா ஒரு பாக்ஸ்குள்ள எல்லாம் போட்டு ஹோல்ஸ் எல்லாம் போட்டு கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதை ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல வச்சு கொஞ்ச நேரம் வாத்து குஞ்சுகளோட கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயினே ஏறினேன். வீட்டுல போய் அந்த நாட்டு வாத்துகளோட இதை வந்து சேர்த்து விட்டு பார்க்கணும், அவைய சேர்த்துக்கிட்டுதாவளா இல்லைன்னா விரட்டி விடுதாவளான்னு தெரியல. ஆனா இது நாட்டு வாத்து குஞ்சியோட இது கொஞ்சம் புசு புசுன்னு இருந்துச்சுங்க. ஆனா நான் போனதே வேற ஒரு விஷயத்துக்கு. நான் வந்து காடை முட்டை தான் வாங்க போனேன். என்னால திருநெல்வேலியில கிடைக்காத காடை முட்டையே அங்க கிடைக்க போது நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாங்க, இங்க எனக்கு காடை முட்டை கிடைக்கவே இல்லை. நான் அங்கேயும் சுத்தி பார்த்தாச்சு, கமெண்ட்லயும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா யாருமே அவ்வளவுக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணல. இவ்வளவு தூரம் அங்க போயுமே நான் காடை முட்டை வாங்கலங்க. அந்த காடையை தூர தள்ளுங்க. நம்ம இப்ப மேட்ருக்கு வரும். ட்ரெயின்ல போகும்போது என்னாச்சுன்னா நம்ம வாத்து வந்து சவுண்டு போட ஆரம்பிச்சுட்டு எப்படியோ அங்க திருநெல்வேலி போய் இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.